பார்க்க போறோம்னா எங்க ஊர் ஸ்பெஷல் தான் பார்க்க போறீங்க. ஏற்கனவே எங்க ஊர் ஸ்பெஷல் நாகப்பட்டினம் மீன் குழம்பு பார்த்தோம். இப்போ அதே மாதிரி நம்ம நாகப்பட்டினம் நண்டு மசாலா பார்க்க போறோம். ரொம்ப சூப்பரா இருக்கும். கண்டிப்பா வீடியோ பாருங்க. வீடியோ பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு என்னோட கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் பண்ணி எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இப்போ வாங்க நம்ம நண்டு மசாலா நாகப்பட்டினம் நண்டு மசாலா செய்யலாம் வாங்க. அம்மா நாகப்பட்டினம் நண்டு மசாலா செய்கிறதுக்கு 1 கிலோ நண்டு வாங்கி இந்த மாதிரி கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துருக்கோம். இது எதுக்குன்னா மசாலாலாம் நல்லா உள்ளே இறங்கும், அதுக்காக தான் இதை மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கோம். உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் முழுசாகவே போட்டுக்கலாம். நான் இந்த பாருங்கள் எல்லாத்தையும் நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ நண்டு நம்ம எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் நண்டுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிடலாம். இப்போ 1 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு 5 காஷ்மீரி மிளகாய், இது கலருக்காக தான், ஒரு 8 காஞ்ச மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 10 பூண்டு பல், 1 டீஸ்பூன் மிளகு. இப்போ இவ்வளோதான். இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ மிக்ஸி ஜார் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். பூண்டு, காஞ்ச மிளகாய், இது எல்லாத்தையும். காஷ்மீரி மிளகாய் கிடைக்கலன்னா விட்டுருங்க. நான் வீடியோக்காக கலருக்காக தான் அதை சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், நான் அரைச்சி நல்லா பேஸ்ட்டாக எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதில் இந்த கலர் ஏன் வந்திருக்குன்னா நம்ம காஷ்மீரி மிளகாய் சேர்த்துருக்கோம், அதுக்காக தான். இப்போது நண்டில் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த மசாலாவை அது கூட சேர்த்து நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு 1/4 மணி நேரம் நல்லா ஊற வைக்க போகிறோம். நண்டில் எங்கே பார்த்தாலும் படுற அளவுக்கு மசாலாவை நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். நண்டு கையில் குத்திரும், கொஞ்சம் பொறுமையாகவே நல்லா பார்த்து பண்ணணும். இதே மாதிரி நல்லா எங்கே பார்த்தாலும் படுற அளவுக்கு போட்டுட்டு இப்போ மிக்ஸி ஜார் கழுவி அந்த தண்ணியும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வேறு எந்த தண்ணியும் சேர்க்க போகிறதில்ல. இப்போ அதனால தான் நான் மிக்ஸி கழுவி அந்த தண்ணியை இதில் சேர்த்துக்கிட்டேன். இப்போது நண்டு கொஞ்சம் நேரம் ஒரு 1/4 மணி நேரம் ஊறட்டும். நம்ம அது வரையும் வெயிட் பண்ணலாம். இப்போ நண்டுக்கு தேவையான அளவுக்கு ஒரு டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கலாம். நான் முன்னாடி போட விட்டுட்டேன், அதனால தான் இப்போ போட்டு மறுபடியும் கிளறி வைக்கிறேன். இப்போது கொஞ்ச நேரம் ஊறட்டும். இப்போது நம்ம 1/4 மணி நேரம் ஊற வச்சிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு கடாய் வச்சு கடாய் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு 3 டீஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். நல்லெண்ணெய் சேர்த்தே செய்யுங்க. நண்டு வந்து ஹீட்டு நல்லெண்ணெய் சேர்க்கும் போது மேட்ச் ஆகிடும். இல்லை 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி அதை சேர்த்துருக்கேன். ஒரு 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா எண்ணெயில் பொரிஞ்சதுக்கப்புறம் நான் ஒரு 50 கிராம் சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் நண்டுக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. இப்போ இது நல்லா எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளி நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது கூட 2 பச்சை மிளகாய் கீரி அதையும் சேர்த்துட்டு நல்லா எண்ணெயில் அது மாதிரி கிளறி விட்டுக்கலாம். நல்லா எல்லாம் மேட்ச் ஆகிற அளவுக்கு கிளறி விட்டுட்டு இப்போ இது மசாலா வதங்கிறதுக்கு கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம நண்டில் கொஞ்சம் சேர்த்துருக்கோம், பத்தலைன்னா அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். நான் நண்டுலேயும் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன், இதில் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா அந்த நண்டை, இப்போ அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ எல்லா மசாலா நல்லா பாத்திரத்தில் ஒட்டியிருக்கு. எல்லாத்தையும் எடுத்து எல்லாத்தையும் வழித்து இந்த மாதிரி ஊற்றிட்டு நல்லா கரண்டியால் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நண்டு கலரும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஆனால் இதே மாதிரி பார்த்து பொறுமையாக கலரிக்கலாம். இது கூடவே நம்ம ஒரு 2 டீஸ்பூன் புளித்தண்ணி சேர்த்துக்க போகிறோம். இவ்வளோ தான். எதுக்குன்னா நண்டில் புளிப்பு சேரும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம தக்காளி கூட கொஞ்சமாக தான் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போது ஒரு மூடி வச்சு நண்டு வேகிற வரையும் வெயிட் பண்ணலாம். இப்போது ஒரு 5 மினிட்ஸ் ஆகிருக்கு. இப்போ நல்லா இதே மாதிரி கலரி விட்டுக்கலாம். நண்டு பாதி தான் வெந்திருக்கு. நல்லா அடி பிடிக்காத அளவுக்கு இந்த மாதிரி கரண்டியால் நல்லா ஒரு வாட்டி கிளறி விட்டுக்கலாம். இதே மாதிரி கிளறி உள்ளனா மசாலாலாம் கீழே அடி பிடிச்சிரும். இப்போ நண்டு கொஞ்சம் நல்லா வேகட்டும். அது வரையும் ஒரு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக வைக்கலாம். இப்போது ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ மூடியை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இங்கே பாருங்கள், மசாலாலாம் நல்லா தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிருக்கு பாருங்கள். நல்லா மறுபடியும் இந்த மாதிரி கிளறி விட்டு
இங்கே பாருங்கள் நண்டு நல்லா சூப்பராக வெந்துடுச்சு. மசாலாவும் நல்லா நண்டு கூட நல்லா ஆட் ஆகிடுச்சு. இப்போ இவ்வளோ தான். நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். நம்ம ரெடி பண்ண நாகப்பட்டினம் நண்டு மசாலா ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் ரொம்ப சூப்பராகவும் ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம நாகப்பட்டினம் நண்டு மசாலா செய்து முடிச்சிட்டோம். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. நீங்களே பார்த்தீங்க இல்லையா, ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் ரொம்ப சூப்பராகவும் வந்திருக்கு. நம்ம வீட்டில் உள்ள இருக்கிற மசாலாவை வச்சு, நம்ம கடையில் எதுவுமே வாங்கலை, வீட்டில் இருக்கிற சிம்பிளான மசாலா வச்சு நம்ம அரைச்சி செய்திருக்கோம். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்குது, ரொம்ப நல்லாவும் இருக்குது. நாங்கள் இதை சும்மா ஒரு ரசத்து கூட வச்சு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நாங்கள் சாப்பிட போகிறோம், நீங்களும் வீட்டில் செய்து சாப்பிடுங்க. செய்து சாப்பிட்டுட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் நீங்கள் சீக்கிரமாக என்னோட வீடியோவை பார்க்கலாம். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி. நன்றி, வணக்கம்.